ஹலோ பிக் மை ஸ்டாக்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு உங்களை செம்ம எனர்ஜியா வெல்கம் பண்றேன். ஓவர் நைட்ல குளோபல் மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது இன்னைக்கு நம்ம இந்திய பங்குச்சந்தையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தான் நம்ம இந்த எக்ஸ்பிளைனர்ல தெளிவா பார்க்க போறோம். சோ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். இப்போ எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். ட்ரம்ப்போட அந்த தாமத அறிவிப்பு இன்னைக்கு நிஃப்டில ஒரு பிரம்மாண்டமான கேப் அப் ஓப்பனிங்க கொடுக்குமா? நைட் நடந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலா நம்ம ஜிஎஃப்டி நிஃப்டி ஆல்ரெடி 50 பாயிண்ட்ஸ் மேல ஏறி ஒரு கேப் அப் ஓப்பனிங்க காட்டிட்டு இருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு புரியணும்னா நம்ம கொஞ்சம் சில மணி நேரங்கள் பின்னாடி போய் பார்க்கணும். நேத்து நைட் அடிச்ச அந்த குளோபல் புயல் எப்படி உருவாகி எப்படி அமைதியாச்சுன்னு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈரான் கொடுத்த புது ப்ரொபோசலை ஒயிட் ஹவுஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா திங்கக்கிழமை காலையில ஒரு ட்விஸ்ட். ரஷ்ய எண்ணெய்க்கான தடை விலக்க அமெரிக்கா இன்னும் ஒரு 30 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அப்புறம் திங்கக்கிழமை நைட்டு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஈரான் மேல பிளான் பண்ணியிருந்த மிலிட்டரி அட்டாக்கை தள்ளி போடுறதா சொல்லிட்டாரு. இந்த ரெண்டு விஷயத்தால மார்க்கெட்ல இருந்த அந்த திடீர் பேனிக் குறைஞ்சு பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை $109 $110 லெவலுக்கு கூல் டவுன் ஆயிடுச்சு. சரி, இதோட இம்பாக்ட் யூஎஸ் மார்க்கெட்ல எப்படி இருந்துச்சு? அங்க ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் பார்க்க முடிஞ்சது. டவ் ஜோன்ஸ் கொஞ்சம் தடுமாறி ஒரு வழியா +0.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சு. ஆனா நாஸ்டாக் 0.5% நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் குளோபல் லெவல்ல ரொம்ப ஹையா இருக்கிற பாண்ட் ஈல்டுகள் தான். இது டெக் ஸ்டாக்ஸை கீழே தள்ளிருச்சு. அது மட்டும் இல்லாம புதன்கிழமை வரப்போற அந்த என்விடியா ரிசல்ட்ஸ்க்காக ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் மூச்சை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் நியூஸ்ல இருந்து இப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு வருவோம். இந்த நம்பரை கொஞ்சம் ஒத்து கவனிங்க. 96.39. இது நம்ம இந்திய ரூபாயோட நேற்றைய ஆல் டைம் லோ. ஆமாங்க, டாலருக்கு நிகரான நம்ம ரூபாய் மதிப்பு 96.39க்கு சரிஞ்சிருக்கு. கடந்த 7 செஷன்கள்ல மட்டும் ரூபாய் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க். இதனால இன்ஃப்ளேஷன் பிரஷர் அதிகமாகலாம். அதனால ஆர்பிஐயோட ரேட் கட் முடிவுகள் இன்னும் தள்ளி போக சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். இங்க நாம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பெரிய முரண்பாடு இருக்கு. அதுதான் VIX. US VIX பாத்தீங்கன்னா 3% குறைஞ்சு 18 மார்க்குக்கு கீழே வந்துருச்சு. ஆனா நம்ம இந்தியா VIX 4.47% ஏறி 19.63ல நிக்குது. முக்கியமா அது கீ மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுது. இது புல்ஸ்க்கு ஒரு கிளியர் வார்னிங். லோக்கல் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி 20 நெருங்கிறது இன்னைக்கு ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் தர்ற மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் டேட்டாலும் வந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, தொடர்ந்து 3வது நாளா நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. நேற்று மட்டும் அவங்க 2814 கோடிக்கு மார்க்கெட்ல பை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம DIIஸும் 4703 கோடிக்கு வாங்கி மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டெரிவேட்டிவ் டேட்டாவை பாருங்க. மார்க்கெட் எவ்வளோ கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். நிஃப்டியோட புட்கால் ரேஷியோ 1.01ல இருந்து 1.24க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பார்க்க புல்லிஷ் மாதிரி தான் தெரியுது. கிளைண்ட்ஸ் அண்ட் ப்ராப் ட்ரேடர்ஸ் லாங் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா இங்கே தான் ட்விஸ்ட். FIIகள் ரொம்ப பிடிவாதமா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல 87% ஷார்ட் பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது ஹைலி பேரிஷ். மார்க்கெட்ல புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய டக் ஆஃப் வாரை இது அப்பட்டமா காட்டுது. ஓகே, இப்போ நேரா இன்னிக்கான நிஃப்டி 50 ப்ளூ பிரிண்ட்குள்ள போயிடலாம். எந்தெந்த லெவல்ஸை நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணணும்? நேத்து நிஃப்டி ஒரு 160 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் சூப்பரா ரெக்கவர் ஆகி 23,650ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கான ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் 23,250ல இருந்து 23,800 வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 23,699, 23,888, அப்புறம் 23,933. கீழே சப்போர்ட் லெவல்ஸ் 23,410, 23,320, அப்புறம் 23,176. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நிஃப்டி 24,000க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டுமே அது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரிகர். ஆனா 23,400 பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அது மார்க்கெட்டை கண்டிப்பா கீழே எடுத்துட்டு போயிடும். நாம பார்த்த இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் ஆப்ஷன்ஸ் டேட்டாவும் கன்ஃபார்ம் ஆனது. 24,000 கால் ஸ்ட்ரைக்ல 1.26 கோடி கான்ட்ராக்டுகளோட ஒரு பிரம்மாண்டமான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழே 23,000 புட் ஸ்ட்ரைக்ல 1.24 கோடி கான்ட்ராக்டுகளோட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. அடுத்து நேத்து நிஃப்டியை விட கொஞ்சம் வீக்கா இருந்த பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி நேத்து ஒரு 430 பாயிண்ட்ஸ் பெரிய கேப் டவுன்ல இருந்து ரெக்கவர் ஆகி 53,537ல க்ளோஸ் ஆச்சு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏப்ரல் மாச ரேலியோட 61.8% ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை கரெக்டா டெஸ்ட் பண்ணி அங்கிருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. புல்ஸ் இந்த லெவலை கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். இன்னைக்கான இமீடியட் சப்போர்ட் ஜோன் 53,100ல இருந்து 53,000. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 53,900ல இருந்து 54,000. ஆனா காஷன், பேங்க் நிஃப்டி இன்னும் எல்லா முக்கிய மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சரி,
இண்டெக்ஸ் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் நியூஸ்ல இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா எந்த கம்பெனிகள் இன்னைக்கு ஃபோக்கஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதானி குரூப். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க மேல இருந்த கிரிமினல் ஃப்ராட் சார்ஜஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதானி யூஎஸ்ல ஒரு $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்றதாவும் நியூஸ் வந்திருக்கு. நாம எந்த சைடும் சாயாம நியூட்ரலா பார்க்கணும்னா மார்க்கெட் இது அதானி ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ட்ரிகரா எடுத்துக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம ஐடி செக்டாருக்கு ஒரு சூப்பர் பூஸ்ட். டிசிஎஸ் ஆவரேஜா 5% சேலரி ஹைக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நேத்து நைட் யூஎஸ்ல நம்ம இந்தியா ஐடி ஏடிஆர்கள் சம பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபோசிஸ் 4% மேல ஏறி இருக்கு. விப்ரோ கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்ல ஒரு நல்ல புலிஷ் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலா இன்னைக்கு மார்க்கெட் ஹார்ஸ்ல வரப்போற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பிபிசிஎல், மேன்கைண்ட் ஃபார்மா, ஹட்சன் அக்ரோ, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அப்புறம் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. எஃப்என்ஓ பேன்ல இன்னைக்கு புதுசா எந்த ஸ்டாக்கும் ஆட் ஆகல. ஆனா கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்புறம் சேல் ரெண்டும் இன்னைக்கும் பேன்ல தான் இருக்கு. ஸோ ட்ரேட் பண்றவங்க கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் ஃபைனலி ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். இந்த ப்ரீ மார்க்கெட் எக்ஸ்பிளைனர் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நாம செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா உங்களுக்கான கேள்வி. இன்னைக்கு வந்திருக்க இந்த குளோபல் பாசிட்டிவ் நியூஸ் எஃப்ஐஐயோட அந்த பெரிய ஷார்ட் பொசிஷன்ஸை பிரேக் பண்ணுமா இல்ல பியர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல்ல எடுப்பாங்களா? ஓப்பனிங் பெல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிக்மை ஸ்டாக்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரேடிங் சம ப்ராஃபிட்டபிளா அமைய வாழ்த்துக்கள். உங்க ரிஸ்கை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரிப்போர்ட்டில் சந்திப்போம்.